நான் உங்கள் யோகா. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் 25+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டெவலப்மெண்ட்லலாம் இருந்திருக்கேன். எனக்கு அதே சமயம் பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு எஜுகேஷன் என்ன படிக்கணும், என்ன மாதிரி ஜாப் போகணுங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். சிலருக்கு நான் சொல்லியும் கொடுத்துட்ருக்கேன். என்னோட அப்படியே ஜாலியாக நான் இதையும் இந்த எஜுகேஷன் செக்டரையும் ஒரு பக்கம் அப்படியே நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த வகையில் எனக்கு என்னென்னா நிறைய பேருக்கு சில சஜஷன்ஸ், நிறைய டொமைன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதா இருக்கலாம், இல்லை டாய்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். நிறைய யூடியூப் சேனலில் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் பர்டிகுலராக இந்த ஐடி ட்ரைனிங்க்கு அது மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக சஜஷன்ஸ்லாம் கொடுத்ததில்லை. அதனால் என்னோட ஆசை என்னென்னா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். இனிமேல் இந்த வீடியோவிலையும் சரி, இனிமேல் வர வீடியோஸ்லையும் நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களா இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே வேற ஒரு ஐடி டொமைனுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே அடுத்தது இப்போ டிகிரி முடிச்சுட்டோ இல்லை படிச்சுட்டு ஏதோ ஒன்று இந்த செக்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடி இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்லையுமே நல்லா அழகாக டீச் பண்ணுறாங்களான்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், கண்டென்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கும், அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். அதே மாதிரி நாமளும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிறைய அந்த குவாலிட்டிஸு எல்லாமே ஃபீஸு எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆக தான் செய்யும். ஒரே பேட்டர்னில் கொண்டு போக முடியாது. ஏன்னா டீச் பண்ணுறவங்ககிட்டையும் அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி டீச்சும் பண்ண முடியாது. அப்போது நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த சீரீஸில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சில பிராண்ட்லாம் ரொம்ப பாப்புலர் பிராண்டு நிறைய இடத்துல இருப்பாங்க, பிரான்ச் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நாம ஜாயின் பண்ற அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல டீச்சிங் எப்படி இருக்குங்கிறதா முக்கியமே கண்டி, பிராண்டு முக்கியம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு எடுக்கிறாங்க. அப்படி பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு எடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஏன்னா பிபிடி போட்டால் கடன் என்ன பண்ணலாம்னா சிலபஸை முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணல. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறது டெக்னாலஜியே, நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்த்து அங்கே கற்றுக்கணுங்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறீங்க. அப்படிங்கிற போது பிபிடியில் கடகடன்னு முடிக்கிற இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கணும், கண்டிப்பாகவே யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ட்ரெயினர். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து படிப்பாங்க, அந்த கண்டென்ட் அப்படியே புக்கை வச்சு படிப்பாங்க இன்ஸ்டியூட்லேயே கூட. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ட்ரெயினர் ப்ராக்டிக்கலாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களை அங்கேயே உட்கார வச்சு, அவர் முன்னாடியே உட்கார வச்சு உங்களை ப்ராக்டிக்கலாக அங்கேயே உங்களுக்கு ட்ரைனிங்கும் லேபும் அங்கேயே கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தியரியும் சரி ப்ராக்டிக்கலும் சரி அதே இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா 20 பேர்லேருந்து 200 பேர் இருக்கு. சென்னையில் சில இன்ஸ்டியூட்ல 200 பேர்லாம் உட்கார்றாங்க ஒரு பேட்ச்க்கு. 20 பேர்ல ஆரம்பிக்கும், 200 வரைக்கும் போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்காது. அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கணும். ஏன்னாங்க 20 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருப்பீங்க. அப்போது
என்னன்னா நல்லா படிக்கிற பசங்களோட ஸ்பீடுக்கு இவங்க ட்ரெயினர் போயிட்டாங்க அப்படின்னா மற்றவங்கலாம் அப்போ ட்ரெயின் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி எடுக்கணும்னா ஒரு பேட்ச்ல 5லேருந்து 10 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. அவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா, அதுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க கூடாது. அப்போ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டான்றது யோசிக்கணும். ஆச்சரியமா இருக்கும் சில நேரத்துல 200 பேர் சொல்லுவாங்க. 200 பேர் உட்காந்து நீங்க வந்தீங்களா, போனீங்களா, படிச்சீங்களா, யார் கண்டுப்பா உங்களை அந்த இடத்துல? அப்போ பிராண்டு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன சர்வீஸ் கிடைக்கிறது மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். ஸோ இது 3வது, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். 4வது ஃபீஸ். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ அதாவது என்ன பண்றாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்க ஃபீஸ் கம்மியா இருக்கோ அப்படின்றது போறாங்க. அங்க முக்கியம் கிடையாது. ஃபீஸ் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குற கடைகளும் இருக்கு. இதே கொஞ்சம் டீசென்ட் ஹோட்டல் போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு இட்லியும் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா நீங்க அவன் 20 ரூபா கொடுக்குறானே, இவன் 5 ரூபா கொடுக்குறானே, அவன் ஏன் 20 ரூபா கொடுக்குறான்லாம் கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட சர்வீஸ் மாதிரி தான். அவனோட குவாலிட்டி, அவனோட ஃபுட்டு, அவனோட பொருளோட தரம், அவனோட கிச்சன் மேக்கிங்கு எல்லாமே அது டிஃப்ரென்ஸ் ஆகும். 5 ரூபா வைக்கிறவனையும் இவனையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. இவன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவனோட குவாலிட்டி நல்லா இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ரைனிங்லேயும் ஃபீஸை அங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் கொடுக்குறோம் ஓடக்கூடாது. அதுக்காக ஜாஸ்தியாக கொடுக்குறவங்ககிட்ட போங்கன்னு சொல்ல வரல. கொடுக்குற காசுக்கு அந்த இடத்துல நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குமாங்கிறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு கோர்ஸ் ஒரு இடத்துல 20,000 ரூபா சொல்றாங்க, அதே கோர்ஸை இன்னொரு இடத்துல 15,000 ரூபா சொல்றாங்க. 15,000 ரூபா ஓடிடக்கூடாது, 20,000 ரூபான்றதுக்காக அங்கே சேர்ந்துடும் கூடாது. எந்த இடத்துல நமக்கு நான் சொன்ன முதல்ல கிடைச்ச பேராமீட்டர்ஸ், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், நீட்டாக உங்களை ப்ராக்டிக்கலாக அங்கேயே ட்ரெயின் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, யார் பண்ணுறாங்கிறது வெரிஃபை பண்ணணும். அதில் 15,000 சூப்பராக சொல்கிறாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா 20,000 5,000 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் டெய்லி அடிக்கடி போய் ஜாயின் பண்ண போகிறதில்ல. உங்களை கெரியர்லேயே ஒரு முறை அந்த கோர்ஸை படிக்க போகிறீங்க. அப்படிங்கிற போது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஸோ அதனால் ஃபீஸ் கம்பேரிசனை கடைசியாக வைக்கக்கூடாது. ஃபீஸுக்காக அதுக்காக கொடுத்துட சொல்ல, இருந்தாலும் அது அதையும் ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த இடத்துல முன்ன பண்ண இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க. இந்த பெராமீட்டர்ஸ்லாம் பார்த்து பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டியூட்டை டிசைட் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான், அவன் கூப்பிட்டான் அப்படின்லாம் போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு ஓரளவுக்கு தான். அந்த எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். ஏன்னா நீ லேர்ன் பண்ண போகிறது, உங்கள் காசு செலவு பண்ண போகிறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அதனால அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். அதுக்காகலாம் போகக்கூடாது. நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டு, உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எங்கே நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதோட இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நான் கண்டினியூஸாக உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்டே வரேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி.